ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸை எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ஃபோட்டோஸை நீங்கள் பர்மனெண்ட்டாக வந்து டெலிட்டும் பண்ணலாம். ஸோ எப்படி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிடிக்கர். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸில் இந்த ஆப்பில் வந்து ஸ்கேன் ஆகும். ஸோ ஃபுல்லாக ஸ்கேன் ஆகிட்டு இருக்குது. ஃபோட்டோஸ் எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்கேனிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்து ஃபோட்டோஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 4 ஃபோட்டோஸ் நான் வந்து ரெக்கவர் பண்ண அப்படின்னா 4 ஃபோட்டோஸ் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எந்த ஃபோல்டரில் ஃபைல் வந்து சேவ் ஆகணுமோ அந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணோடனே அலோ ஆக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அலோ கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்களோ அந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ எப்படி ஃபோட்டோஸ் வந்து பர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து டிலீட் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்கேன் ஆகணும். ஸோ ஃபுல்லாக ஸ்கேன் ஆனால் தான் க்ளீனப் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து எனேபிள் ஆகும். ஸோ க்ளீனப் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து பர்மனெண்ட்டாக வந்து டிலீட் பண்ண முடியும். ஸோ ஃபோட்டோஸ் வந்து ஃபுல்லாக ஸ்கேன் ஆகிட்டோன்னே தான் நம்ம வந்து பர்மனெண்ட்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து டிலீட் பண்ண முடியும். ஃபோட்டோ ஸ்கேனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டோன்னே க்ளீனப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே தம்ப்நெயில் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வந்து பர்மனெண்ட்டாக வந்து டிலீட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோஸ் வந்து டிலீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 4 ஃபோட்டோஸ் நான் வந்து பர்மனெண்ட்டாக வந்து டெலிட் பண்ணுறேன். ஸோ 4 ஃபோட்டோஸும் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பர்மனெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண அப்படின்னா பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து டெலிட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வந்து பர்மனெண்ட்டாக வந்து டெலிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பர்மனெண்ட்டாக வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறதுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.